கைஸ் இன்னைக்கு காரசாரமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 2 கட் பண்ண வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, 3 பல் பூண்டு, 2 தக்காளி, 1 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறவும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூட பார்த்திங்கன்னா துருவன தேங்காய், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சோண்டு புளி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு 2 வத்தல் கட் பண்ண வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ கத்திரிக்காயை நான் 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோடு சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூட நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி தண்ணி ஊற்றாமல் ஒரு 10 நிமிஷம் அதிலே பரட்டி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. நல்லா காரசாரமாக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.